யூடியூப்ல உயிரை கொடுத்து வீடியோ போட்டும் எந்த பலனும் கிடைக்கலையா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா, வித்தியாசமான கண்டென்ட் போட்டு யூடியூப்ல நிறைய சம்பாதிக்கிறவங்கள தான் பார்க்க போறோம். சரி, நீங்க ஸ்க்ரோல் பண்றதை நிறுத்திட்டு நான் ஸ்க்ரோல் பண்றதை பாருங்க. பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டே இருக்கு. அம்மா சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சாமியே இறங்கி கீழே வந்து என்ன ஆள விடுறா சாமின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சாமி கும்பிட்டாங்க. பாத்தீங்களா, அடுத்தவன் வீடியோ எடுத்து போட்டு மொக்க காமெடிக்கு கூட சிரிச்சீங்கன்னா நீங்களும் சம்பாதிக்கலாம் 1 கோடி. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? நீ தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கே இந்த வேலையில சரி ஊர்ல வீட கட்டியிருப்பலையா? இந்த சேனல் நேம் கரெக்டா கமெண்ட்ல சொல்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. உங்களுக்காக இன்னொரு வீடியோ ப்ளே பண்றேன். என் தூரிகா ஒரு வானவில் மழை என வீழ்ந்தினாய் தாரிகா. உண்மையா மூஞ்சில படிச்சா எடிட்டிங்கால அவரு கரெக்டா மூஞ்சி திருப்பினாரு. கிச்சன்ல வச்சு படிக்கும்போது போட்டு அடிச்சு விட்டாளா? அவ்வளவுதான். இதுக்கு போய் கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி 4 நாள் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வீடியோ போடணுமா? இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க ரியாக்ஷன் சேனல். சரி வாங்கோ அடுத்த சேனலுக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப்ல வீடியோவே போடாம மாசம் 5 லட்சம் சம்பாதிக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். அது எப்படா முடியும்? அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை என்னன்னா, உங்க சேனல்ல முதல்ல டெலீட் பண்ணுங்க. எது? நீங்க 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் சரி, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தாலும் சரி, முதல்ல சேனல்ல டெலீட் பண்ணுங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? நீங்க டெலீட் பண்ணிட்டு நான் சொல்ற மாதிரி வீடியோ போடுங்க. அப்பதான் உங்களால நிறைய சம்பாதிக்க முடியும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாத்தீங்களா நம்பர்களே, எப்படிலாம் வீடியோ போட்டு ஊரை ஏமாத்துறான்னு. இவன் மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்கானுங்க. இதுல லாபம் அவனுக்கு மட்டும் தான். உங்களுக்கு சேனல் சொல்லி முடிஞ்சிடும். உங்களுக்கு அடுத்தவன் குறிய கெடுக்கணும்னு ஆசையா இருந்தா இந்த மாதிரி சேனல் ஓபன் பண்ணி ஃபன் பண்ணுங்க. யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. இது என்ன சேனல்னு தெரிஞ்சா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். நீங்க எல்லாரும் 2025ல சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆனா அது இன்னும் கொஞ்ச நாள் தான். இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகமே அழிய போகுது. நீங்க எல்லாம் கட்டமுன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க. எல்லாரும் பிப்ரவரி 30 உலகம் அழிய போகுதுல. அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் நாசமா போக போறிய ஒரு விஷயம், இந்த உலகத்துல உழவன் கிழவன் 2 பேர் தவிர எல்லாம் சாவ போறாங்க. இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி வீடியோ போட்டும் சில பேர் சம்பாதிக்கிறாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி சேனல் ஓபன் பண்ணாதீங்க. என்ன யூடியூப் இந்த மாதிரி கண்டென்ட்க்கு ஸ்ட்ரைக் கொடுக்கறாங்க. சோ பீ கேர்ஃபுல் நண்பர்களே. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்புறம் இது என்ன சேனல்னு தெரிஞ்சா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த சேனலுக்கு போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ரோட்டு சைடுல இருக்க கடைக்கு தான் வந்திருக்கோம். வந்ததுமே ஒரு போண்டா டெஸ்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் அந்த போண்டாவோட தித்திப்பு என்னோட நாக்குல அப்படியே நிக்குது. டேய், அது கார போண்டாடா மூதேவி. சாம்பார் ஆப் எனக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அதோட காரத்தன்மை நாக்குல நிக்குதுன்னு சொல்ல வந்தேன். வாங்க நம்ம அடுத்த கடைக்கு போலாம். பாத்தீங்களா என்ன சாப்பிடுறோம்னு தெரியாம அத ரிவ்யூ வேற பண்றானுங்க. என்ன டீம் என்ன மேட்ச் நம்ம ஃபைட் வரது. உங்களால ஏன் இந்த மாதிரி சேனல் ஓபன் பண்ணி சம்பாதிக்க முடியாது? அடுத்த சேனல் பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க பார்க்கலாம். ஹலோ சார், நீங்க கோயம்புத்தூர் ஆண்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், ரொம்ப பசிக்குது, சாப்பிட்ட ஏதாவது வாங்கி கொடுங்க சார். அதெல்லாம் முடியாது. நீங்க கோயம்புத்தூர் ஆண்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா உங்களுக்கு இந்த செகண்ட் ஹேண்ட் ஜட்டி இலவசமா கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? போடாங்கடி எந்திரச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புனே. ஓகே, ஹேய், உடனே போய் எல்லார்கிட்டயும் என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட கூடாதுன்னு போய் சொல்லு. எனக்கு அப்படி கூப்பிட்டா பிடிக்காது. உங்களை அப்படி யாருமே கூப்பிட்டது இல்லையே மேடம். யார்கிட்ட போய் சொல்ல சொல்றீங்க? டேய், எதிர்த்து பேசாதடா, போய் சொன்னதை மட்டும் செய். ஹலோ மேடம், உங்களுக்கு கோயம்புத்தூர் ஆண்டியை தெரியுமா? யார பாத்துற ஆண்டின்னு சொன்ன? ப்ரோ, நீங்க கோயம்புத்தூர் ஆண்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? யோ போயா, நானே என்னோட ஃப்ரெண்ட் இறந்துட்டான்னு கவலையில இருக்கேன். விடுங்க ப்ரோ, எல்லாம் நல்லதுக்கு தான். நீங்க கோயம்புத்தூர் ஆண்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவனை பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. இந்த மாதிரி தற்கூரியா என்னைக்குமே இருக்காதீங்க. அது நல்லதுக்கு இல்ல. புத்திசாலித்தனமா இருங்க. புரிஞ்சிக்க கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. ஹலோ மேடம், இந்த ஊர்லயே சிறப்பா டாட்டூ போடுறது நான் மட்டும்தான். ஹாய் மாலினி. என்ன மாதிரி போட யாராலையும் முடியாது. நான் இத சொல்லி ஆகணும். உங்களுக்கு எங்க டாட்டூ போடணும்னு சொல்றீங்களா? நீ அவ்வளவு அழகு. இந்த மாதிரி டாட்டூ நீங்க போட்டிருக்கவே மாட்டீங்க. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருவோம்னு பயமா இருக்கு. இவனு நல்லா டாட்டு போடுறத பார்க்க வீடியோ போடுறானுங்களா இல்ல வேற எதையாவது பார்க்க வீடியோ போடுறானுங்களான்னே தெரியல. இவனுங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. சரி வாங்க அடுத்த சேனல்ல பார்க்கலாம். என்ன பாக்குறீங்க? நான் போன வீடியோல உடஞ்சு போன கண்ணாடிய போட்டிருந்தேன்னு எல்லாரும் என்ன கழுவி கழுவி ஊத்துனீங்க. உனக்கு எதுக்குடா கண்ணாடி, கண்ணு தெரியாத கபோதின்னு ரைமிங்கா வேற கலாய்ச்சிங்க. அதனாலதான் இன்னைக்கு புதுசா ஒரு கண்ணாடி வாங்கி போட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்க வயிறு எரியறத பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். 10 ரூபாய் கண்ணாடிய பார்த்து எவன்டா வயிறு எரிய போறான்? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்ல. இந்த பீஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மை டியர் டாக்ஸ், விடைபெறும் நேரம் வந்து விட்டது. இவ்வளவு நேரம் பார்த்திருக்கீங்கன்னா வீடியோ பிடிச்சதுனால தான் பார்த்திருப்பீங்க. அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
அப்புறம் மேல தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.